இன்றைய நாளில் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை மாநில கழகத்தின் சார்பாக புரட்சிகரமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தோழர்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடுவதற்கு மாநில கழகத்தின் சார்பாக முடிவெடுத்தோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தோம்? இங்க இருக்கவங்க எல்லாம் நினைப்பீங்க, ஏன் கோயம்புத்தூர்ல கட்டாயமா இங்க நடத்த சொன்னோம் அப்படின்றத ஒரு காரணம். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் மாநில கழகத்திற்கும் முக்கிய காரணம் இருக்கு. நீங்க என்னென்னமோ நான் சொல்ல போறது என்னென்னமோ கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் நினைப்பீங்க. இல்லை இங்க இருக்க சாலமன் இருக்கட்டும், காஜா தோழராக இருக்கட்டும், ஏதோ சொல்ல போறாரு, ஏதோ ஒண்ணு எதுவுமே சொல்ல போல. இப்ப பாருங்க என்ன சொல்ல போறீங்க. தோழர்களே, தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பிதா மகன், இந்த சங்கத்தினுடைய தோற்றுவாய், இந்த சங்கத்தினுடைய தந்தை சி.ஏ. பால தண்டாயுதபாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சொத்து. அவர்தான் இந்த டிஎன்பிஜிடி இயக்கத்தினுடைய தந்தை. அவர்தான் நம் இயக்கத்தினுடைய முதல் மாநில தலைவர். 11/7/1977 கோயம்புத்தூரில் அவர்தான் சங்கத்தை ஆரம்பித்தவங்க. அவர்தான் இப்ப எப்படி ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கு மாஸ்டர் ராமுனியை சொல்றோமோ, எப்படி அரசூழியர் சங்கத்திற்கு எம்.ஆர். அப்பனை சொல்றோமோ, அது மாதிரி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்திற்கு சொல்லணும்னால் கோவை மாவட்டத்தினுடைய மூலவேர் பிதா மகன், இந்த சங்கத்தினுடைய தலைமகன் சி.ஏ. பாலதண்டாயுதபாணியுடைய நன்னாளில், இந்த பிறந்த மண்ணில் நாம் இந்த சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாட இருக்கின்றோம். இன்னொரு சிறப்பு சொல்றேன், தலைவர் மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒன்று பெற்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய முதல் பொதுச் செயலாளர் தோழர் திருப்பூர் துரைராஜ் அவர்களும் தர்மராஜ் அவர்களும் இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். திருப்பூர் பின்னாடி தான் பிரிஞ்சது. அப்ப தலைவர் பொதுச் செயலாளர் இரண்டு பேருமே இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் தோற்றுவித்த இந்த தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மூல வேரிலிருந்து, அடிநாதத்திலிருந்து இந்த சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாட வேண்டும் என்ற உற்சாகத்தோடு தான் தோழர்களை நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறோம். தோழர்களே, அந்த பெருமை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இருக்கிறது. அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஒரு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாநில கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தோழர்களே, ஒரு புரட்சிகரமான இயக்கம். கிட்டத்தட்ட 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு அடுத்த ஆண்டு கொண்டாட இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொகுதியில் எந்த ஒரு சங்கத்திற்கும் இப்படி ஒரு பாரம்பரிய வரலாறு இல்லை. 50 ஆண்டுகள். நேற்று முளைச்சது முந்தானத்து முளைச்ச காலாண்டுகள் அல்ல. இது ஆலமரம் போன்றது, வரலாற்று பாரம்பரியம் போன்ற இந்த சங்கத்தினுடைய பல்வேறு தியாகங்களும் பல்வேறு இழப்புகளையும் பல்வேறு போராட்டங்களையும் தாங்கிதான் இந்த சங்கத்தினுடைய மூத்தவர்கள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பாரம்பரிய வரலாற்று பூர்வமான தியாக பூர்வமான சங்கத்தில் நாமெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நிர்வாகிகளாகவும் உறுப்பினர்களாகவும் இருப்பதே பெருமையாக நான் கருதுகிறேன். அதில் கூடுதலாக அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரை ஏன் இன்றைய மகளிர் தினம் செழுமை அடைஞ்சிருக்கு. இன்றைய நம்முடைய சங்கம் மிகப்பெரிய ஜனநாயக சங்கம் சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கான ஜனநாயக சங்கம் என்று சொல்றோம். அந்த ஜனநாயகம் என்பது என்ன? இங்க நிரந்தர தலைவர் அல்ல, நிரந்தர பொதுச் செயலாளர் அல்ல. நாம 2 முறைக்கு மேல் ஆசைப்பட்டால் இங்க யாரும் இருக்க முடியாது. இது ஜனநாயகமாக ஓடோடி ஜனநாயகத்தின் அடுத்தடுத்த தலைமுறைகளை கண்டு அதனுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடிய சங்கம். அப்படிதான் நம்முடைய சங்கம். கிட்டத்தட்ட 17 மாநில தேர்தல்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். 17 மாநில தேர்தல்கள். கிட்டத்தட்ட அன்று சி.ஏ. பாலதண்டாயுதபாணி தொடங்கி கோவை மாவட்டத்திற்கு திருவள்ளூர் நம்முடைய தோழர் சே. பிரபாகரன் வரை 9 மாநில தலைவர்களை நாம் கண்டெடுத்திருக்கிறோம். அதே போன்று அன்று திருப்பூர் துரைராஜ், இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் தொடங்கி இன்று தேனி அன்பழகன் வரை 15 மாநில பொதுச் செயலாளர்களை நாம் கண்டெடுத்திருக்கிறோம். அதே போன்று இன்று மகளிர் அணிகளுக்கு அன்று பொறுப்புகளே இல்லை. இதான் விஷயம். ஆனால் நம்முடைய கால நீரோட்டத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவம், மகளிர்களுக்கான முக்கியத்துவம், மகளிர் தோழர்கள் இயக்கத்தில் இருந்தால் மட்டுமே இந்த இயக்கம் வலுவடையும். மகளிர் இல்லாதது, மகளிர் போராட்டம் இல்லாதது, மகளிர்களை முன்னிலைப்படுத்தாமல் எந்த ஒரு இயக்கம் வளராது. இதுதான் வரலாறு.
அந்த வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு தான் ஒரு புரட்சிகரமான முற்போக்கான தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியருடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக பெண்களுக்கென நம்முடைய அமைப்பு சட்டத்தையே மாற்றினார்கள். அமைப்பு சட்டத்தை மாற்றி பெண்களுக்காக இன்று பொறுப்புகளில் மாநில மகளிர் பிரிவு செயலாளர்கள், மாவட்ட மகளிர் பிரிவு செயலாளர்கள், 5 மண்டலத்துக்கு 5 மண்டல மகளிர் பிரிவு செயலாளர்கள், அதே ஒரு மாவட்டத்தில் மாவட்ட மகளிர் பிரிவு செயலாளர், மாவட்ட துணைத் தலைவர், அதே போன்று கல்வி மாவட்டங்களில் 2 மகளிர் பிரிவு தோழர்கள், இப்படியான ஒரு ஏற்பாட்டோடு தமிழ்நாட்டில் அடித்து சொல்வேன் எந்த ஒரு சங்கத்திலும் மகளிர்களுக்கென இப்படியான வாய்ப்புகளை அந்த காலகட்டத்திலே நம்ம தோழர்கள் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது காலத்தின் கட்டாயம். அதன் தொடர்ச்சி தான் இன்று பெண்களுக்கு இப்படி கொடுக்க வேண்டியதில்லை, அவர்களாகவே எடுக்க வேண்டிய இடத்திற்கு இன்று தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய ஒவ்வொரு பெண் போராளிகளை எல்லாம் பார்க்கும் போது பெண்களுக்கான இடமும் முக்கியத்துவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு கூட அமைப்பு சட்டத்தை திருத்தி மாநில துணை பொதுச் செயலாளர் அந்த பெருமையை முதல் துணை பொதுச் செயலாளர் அமைப்புடைய தோழர் அருணா தோழர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இங்கே வரலாற்றில் எப்படி தலைவர் பொதுச் செயலாளர் சொல்றோமோ மகளிர் பிரிவு செயலாளர் எத்தனை இருந்திருக்கலாம் நம்ம அமைப்புல? 5 பேர். முதல் மகளிர் பிரிவு செயலாளர் தூத்துக்குடி தோழர் லீலாவதி, 2வது மகளிர் பிரிவு செயலாளர் இங்கே முன்னிலை வைத்திருக்கிற தோழர் அருணா, 3வது மகளிர் பிரிவு செயலாளர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தோழர் லலிதா, 4வது தோழர் நம்முடைய தோழர் சுபாஷினி. அவ்வளவுதான். நான் அப்ப இந்த காலகட்டம் எப்படி மாறி வந்திருக்குன்னு பாருங்க. அப்ப இன்னும் இனிமேல் போற அதனாலதான் இந்த கருத்தரங்கமே இந்த தோற்றத்திலே எஸ்டிஎஃப்ஐ சார்பாக தான் கருத்தரங்கம் மாநாடுகளும் நடத்திருக்கும். முதலில் டிஎன்பிசிடி வரலாறிலே 2 கருத்தரங்கம் தோழர் சுபாஷினி அவங்க மகளிர் பிரிவு செயலாளர் வந்த பிறகுதான் இந்த கருத்தரங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்கு அடித்தளமா தோழர் அருணா தோழர், தோழர் லீலாவை தோழர், தோழர் லலிதா தோழர் போன்ற தோழர்களும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான எழுச்சி காலகட்டம், இந்த எழுச்சிகளை பயன்படுத்தி இன்று கருத்தரங்கமே 2வது மகளிர் கருத்தரங்கத்தை இன்று கோவை மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆற்றல் மிகு மகளிர் பிரிவு செயலாளர் தோழர் சுபாஷினி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்ற தோழர் அருணா தோழர் அவர்கள், அதே போன்று மேற்கு மண்டல பிரிவு செயலாளர்கள், 5 மண்டல பிரிவு செயலாளர்கள், அதே போன்று இங்கு வந்திருக்கிற மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், அத்தனை மகளிர் தோழர்களுக்கும் இந்த புரட்சிகர நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துறையாக ஒரு 3 நிமிடம், இது ஒரு அறிமுகத்திற்காக நான் சொன்னேன். இந்த சங்கத்தினுடைய அறிமுகம் வாழ்த்துறை. அதாவது தோழர்களே, அருணா தோழர் லைட்டை தொட்டு காட்டிட்டு போனாங்க, நான் 3 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். அதாவது இந்த நாளை நாம் ஒரு சர்வதேச மகளிர் தினத்தை நாம் ஏன் கொண்டாடுறோம்? டிஎன்பிசிடி ஏன் ஒரு கருத்தரங்கமா கொண்டாடணும்? நமக்கும் இந்த மகளிர் தின விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு மட்டுமே சம்பந்தம். ஏனால் ஒரு முற்போக்கான பாரம்பரிய டிஎன்பிசிடி இயக்கத்தின் வரலாற்றுடைய தொடர்ச்சி தான், பாரம்பரிய வரலாற்று தொடர்ச்சி தான் இந்த மகளிர் தின விழா. அவங்க தொட்டு காட்டினாங்க 1910, 1914, 1917. இதுல என்னது? சர்வதேச சோசியலிஸ்ட் மாநாட்டில் இந்த மார்ச் 8 என்று முக்கியத்துவம் பெறுது. 1914, அதே போன்று 1917 ரஷ்யாவிலே இன்றைக்கு ரஷ்யா ஜார் மன்னனை வீழ்த்துவதற்காக அன்னைக்கு இருந்த நகரத்திலே பெண் தொழிலாளர்கள் ரொட்டிக்கும் பாலுக்கும் ரோட்டில் இறங்கி கெஞ்சுகின்ற பசிக்கு அவலமா இருக்கும் போது ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் பெண் தொழிலாளிகள் போராடிய நாள் மார்ச் 8. அந்த மார்ச் 8 தான் சர்வதேச மகளிர் தினமாக பெண்கள் கூடி ஜார் மன்னனை வீழ்த்துவதற்காக உலக அரங்கில் கொண்டாடப்பட்ட நாள் மார்ச் 8. அந்த மார்ச் 8 தொடர்ச்சி தான் அதற்கு பின்பு 1921 அதன் தொடர்ச்சியாக ஒரு முற்போக்கு பாரம்பரியமும், அதாவது வேலை நேரத்தையும் 16 மணி நேரம் பெண்களை இரவெல்லாம் வேலை செய்ய விட்டுருக்கான். இரவெல்லாம் பெண்கள் வேலை செய்யணும், பகலில் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்யணும், வீட்டில் வேலை செய்யணும். இந்த பெண்களுக்கான வேலை நேரத்தை 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்ற அடிப்படையில் பெண்கள் புரட்சிக்காக எடுத்த நாள் தான் மார்ச் 8. அந்த மார்ச் 8 தான் பிற்காலத்தில் அந்த தொடர்ச்சி தான் மே தினம். இப்படியான ஒரு சர்வதேச மகளிர் தினம் என்பது வெறும் கொண்டாட்டம், பொழுதுபோக்கு அல்ல.
இன்னைக்கு இருக்கிற பின்னாடி வந்தவன் அதை பொழுதுபோக்கா மாத்திட்டான். அது அப்படி இல்லை. ஒரு போராட்டத்தின், ஒரு விழுமியத்தின், ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த தொடர்ந்து மார்ச் 8 என்பது இந்த உலக கார்ப்பரேட்டுகளுக்கும், ஏகாதிபத்தியவாதிகளுக்கும், ஆணாதிக்கவாதிகளுக்கும், முதலாளித்துவவாதிகளுக்கும் பெண்கள் எச்சரிக்கை ஊட்டும் நாள் மார்ச் 8. அந்த மார்ச் 8 நாம் இன்னும் கோலாகலமாக வரும் காலங்களில் நாம் மிக எழுச்சியோடு டிஎன்பிசிடி பதாகையை உயர்த்தி பிடித்து நாம் கொண்டாடுவோம். அப்படி உயர்த்தி பிடிக்கிற பதாகையிலே இன்று நூற்றுக்கணக்கான மகளிர் தோழர்கள் வந்தபோது ஆயிரக்கணக்கான மகளிர்களை வருங்காலங்களில் டிஎன்பிசிடியை இணைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நம்முடைய மகளிர் தோழர்கள் வந்திருக்கிற அனைவருமே மகளிர் தலைவர்கள் தான். எதிர்காலத்தில் நம் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தான். நாமெல்லாம் இணைந்து இந்த புரட்சிகரமான நாளை கொண்டாடுவோம். வாருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மாநில கழகத்தின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வெல்லட்டும் மகளிர் தினம். 18ஆம் நூற்றாண்டிலே 16 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்த பெண் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த முதல் குரல் கார்ல் மார்க்ஸ். ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான புரட்சிக்கான விதைக்க முடியும்னு சொல்லி நமக்கு முன்னோடியா இருந்தது கார்ல் மார்க்ஸ். இன்று இத்தனை பெண்களை ஒரு மகளிர் தின விழாவுக்கு அழைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இடதுசாரி சிந்தனை அமைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கும் டிஎன்பிசிடி அமைப்பின் மாநில பொதுச் செயலாளருக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நீங்க மாநில மகளிர் தின விழா சிறப்பிதழ்கள் நிறைய பார்த்திருப்பீங்க, இன்விடேஷன்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல எத்தனை பெண்களோட பேர் இடம்பெற்றிருக்குன்னு பாருங்க. அதுவுமே ஒரு அரசியல் தான். எத்தனை பெண்களோட பேர் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கணும். சோ Shekhara Surya கூறியது போல, the revolution is not an apple to fall after it ripes, we have to make it fall a drug. அது போல நம்மளோட உரிமைகளை நாம தான் போராடி வாங்கணும். அதுக்கான இடதுசாரி சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் டிஎன்பிசிடி அமைப்பு நமக்கு துணை இருக்கிறது. வாழ்த்துக்கள் தோழர். அடுத்ததாக மாநில அமைப்பு செயலாளர் தோழர் முத்தையா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு